ஓகே ஓகே. ஸோ molecular basis of inheritance-ல the search for genetic material பார்க்குறோம். even though discovery of nuclein by Meisher, இது வந்து 1869ல மேஷர் வந்து நமக்கு சொன்னார். என்ன சொன்னார்? நியூக்ளியஸ்குள்ளே நியூக்ளின் இருக்குது அப்படின்னு சொன்னார். அண்ட் த ப்ரொபோசிஷன் ஃபார் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பை மெண்டல், அது எப்போ? 1865 வேர் ஆல்மோஸ்ட் அட் த சேம் டைம், அதாவது 60s நடந்திருக்கு இல்லையா, 1860s. But that the DNA acts as a genetic material took long to be discovered and proven. அதாவது மேஷர் வந்து நியூக்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார் 1869ல். 1865ல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அந்த லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஃபேக்டர் இதெல்லாம் மெண்டல் வந்து எடுத்து சொன்னார். பட் இருந்தாலும் டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆணுச்சு. In 1926, the quest determined the mechanism for genetic inheritance had reached the molecular level. Molecular level na enna? Molecules, biomolecules சொல்றோம்ல, protein, fat, carbohydrate, nucleic acid, amino acid. So these all are called biomolecules. So molecular level க்கு போயிடுச்சு, கண்ணுக்கே தெரியாத அந்த components. Previous discovery by Griffith, Mendel, வால்டர் சுட்டன், மெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை சொன்னார். சுட்டன் அண்ட் பொவேரி என்ன சொன்னாங்க? குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சொன்னாங்க. தாமஸ் ஹண்ட் மார்கன், டிஹெச் மார்கன் என்ன சொன்னார்? லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் வித் ஹெல்ப் ஆஃப் ட்ரோசோஃபைலா மெலனோகாஸ்டர், அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? And numerous other scientists had narrowed the search to the chromosome located in the nucleus of most cells. இங்கே பாருங்கள், நேரோட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. ஜெனட்டிக் மெட்டீரியல் நியூக்ளியஸ்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. பட் த கொஷின் ஆஃப் வாட் மாலிக்யூல் வாஸ் ஆக்சுவலி த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஹேட் நாட் பீன் ஆன்சர்ட். ஸோ இன்னும் ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன மாலிக்யூல், அது ப்ரோட்டீனா, டிஎன்ஏவா, ஆர்என்ஏவா, அதுக்கான அதை ஒரு கண்டுபிடிப்பு இன்னும் வரலை, ப்ரூஃப் பண்ணலை. சயின்ஸ்னாலே ப்ரூஃப் பண்ணுறது தானே. அது வரைக்கும் ப்ரோட்டீன் தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? நியூக்ளியஸ்குள்ளே டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் ப்ரோட்டீன்னு கற்பனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, இது ஜெனட்டிக் மெட்டீரியல் ப்ரோட்டீன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, இன் 1928, இந்த இயர்லாம் முக்கியம், கண்டுபிடிச்ச வருஷம் ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் in a series of experiments with Streptococcus pneumoniae, இந்த ஆர்கானிசம் முக்கியம். இப்போது இந்த இடத்துலையே 3 நீட் கொஷின் வந்துருச்சு. சயின்டிஸ்ட் பேர் என்ன? கிரிஃபித். எந்த வருஷம்? 1928ல். எந்த ஆர்கானிசத்தில்? Streptococcus pneumoniae. ஸோ தீஸ் ஆல் ஆர் த திங்ஸ் நீட் கொஷினில் கேட்குறது. பாக்டீரியம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நிமோனியா டிசீஸ், நிமோனியா ஃபீவர். இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை நமக்கு. நிமோனியே ஸ்பீசிஸை வச்சே நிமோனியாவை காஸ் பண்ணுதுன்னு ஸ்பீசிஸ் நேமை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். விட்னஸ்ட் எ மிராக்குலஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் பாக்டீரியா. ஆச்சரியமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாக்டீரியாவுக்குள்ளே நடந்துச்சு. ஓகேங்களா? இது நிமோகாக்கஸ், அதாவது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எ லிவிங் ஆர்கானிசம் ஹேட் சேஞ்ச்டு இன் ஃபிசிக்கல் ஃபார்ம். அது என்னங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. வென் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே, பழைய நேம் வந்து நீமோகாக்கஸ் நிமோனியே, நியூ நேம் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே. பாக்டீரியா ஆர் grown on culture plate. Some produce smooth shiny colonies while others produce rough colonies. சில பாக்டீரியா மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது நல்லா சர்க்குலராக நல்லா ஸ்மூத் சர்ஃபேஸோடு இருக்குது. சில பாக்டீரியா கொசன்னு இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பாப்கார்ன் மாதிரி இருக்குது, அதாவது மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா. ஓகேங்களா? சரி, சில பாக்டீரியா நல்லா அப்படியே ரவுண்டாக இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஓகேங்களா? சரி. திஸ் இஸ் பிகாஸ் த எஸ் ஸ்ட்ரெயின் பாக்டீரியா ஹாவ் எ மியூக்கஸ் வந்து பாலிசாக்கரைட்னால ஆன கோட், வைல் ஆர் ஸ்ட்ரெயின் டஸ் நாட். ஸோ இந்த வட்டமாக இருக்க எஸ் ஸ்ட்ரெயினில் ஒரு பாலிசாக்கரைட் கோட் இருக்குது, அதனால் எஸ் ஸ்ட்ரெயின் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸோடு இருக்குது. ஆர் ஸ்ட்ரெயினில் வந்து அந்த பாலிசாக்கரைட் கோட் இல்லை, அதனால் ரஃப்பாக இருக்குது. மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது பாப்கார்ன் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? மைஸ் இன்ஃபெக்டட் வித்
the S strain virulentங்கிறோம். virulent அப்படின்னாலே disease causing அப்படின்னு அர்த்தம். ஸோ டை. இந்த S strain எவ்வளோ ஸ்மூத்தாக அழகாக இருக்குது, சாஃப்டாக இருக்குன்னு நினச்சா இது போய் என்ன பண்ணிடுது, எலியை கொன்றுது, மைஸை கொன்றுது. டை ஃப்ரம் நிமோனியா ஃபீவர், நிமோனியா இன்ஃபெக்ஷன். பட் மைஸ், எலிக்கு இன்ஃபெக்டட் வித் ஆர் ஸ்ட்ரெயின் டு நாட் டெவலப் நிமோனியா, உயிரோட தான் இருக்குது. ஸோ ஆர் ஸ்ட்ரெயின் நல்லவர், டிசீஸை காஸ் பண்ண மாட்டார். எஸ் ஸ்ட்ரெயின் கெட்டவர், டிசீஸை காஸ் பண்ணி எலியை கொன்றுவார். ஓகே, இப்போ பாருங்கள், சும்மா இந்த ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோ சார்ட்டை வச்சு கொஷின் கேட்கலாம். எஸ் ஸ்ட்ரெயின் இன்ஜெக்ட் இன்டு மைஸ், எலிக்கு இன்ஜெக்ட் பண்ணாங்க, மைஸ் செத்து போச்சு. ஓகே. ஆர் ஸ்ட்ரெயின் வேறு மைஸை எடுத்து இன்ஜெக்ட் இன்டு மைஸ், மைஸ் உயிரோடு இருக்குது. இப்போது இந்த கிரிஃபித்துக்கு ஒரு யோசனை தோணுது, இந்த எஸ் ஸ்ட்ரெயினை ஹீட் கில் பண்ணுவோம், இனிமேல் ஹீட் கில் பண்ணுவோம். Griffith was able to kill bacteria by heating them. He observed that heat killed S strain bacteria injected into mice did not kill them. So S strain சாவடிச்சிட்டாங்க, S strain heat killed. அதை ஒரு உயிருள்ள எலிக்கு கொடுக்குறாங்க, எலிகளுக்கு கொடுக்குறாங்க. அது எலி உயிரோடு இருக்குது, பிரச்சனை இல்லை. ஏன்னா S strain தான் கொன்னுட்டிங்களே, அது போய் எப்படி டிசீஸை காஸ் பண்ணும். சரி, இதோட விட்டாரா? எஸ் ஸ்ட்ரெயினை ஹீட் கில் பண்ணி வச்சுருந்தார்ல, அதையும் உயிருள்ள ஆர் ஸ்ட்ரெயினையும் விட்டார். இங்கே பாருங்கள், ஆர் ஸ்ட்ரெயினை தனியாக விட்டா எலி உயிரோடு இருக்கும், எஸ் ஸ்ட்ரெயினை ஹீட் கில் பண்ணி தனியாக விட்டா எலி உயிரோடு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆர் ஸ்ட்ரெயினையும் ஹீட் கில் பண்ண எஸ் ஸ்ட்ரெயினையும் சேர்த்து ஒரு எலிக்கு கொடுத்தா உயிரோடு இருக்கிறது ப்ளஸ் உயிரோடு இருக்கிறது உயிரோடு தானே இருக்கணும். ஆனால் மைஸ் செத்து போச்சு. ஆச்சரியம். அதாவது எஸ் ஸ்ட்ரெயினை ஹீட் கில் பண்ணாங்க, ஆர் ஸ்ட்ரெயினை உயிரோட எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எலிக்கு கொடுத்தா எலி செத்து போச்சு, எலி செத்து போச்சு. என்ன ஆர்கானிசம்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியங்கிறது பாக்டீரியா. அவர் யூஸ் பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக யூஸ் பண்ண ஆர்கானிசம் மைஸ், மறந்துடாதீங்க. ஸோ இப்போது ஹீட் கில்டு எஸ் ஸ்ட்ரெயின் அண்ட் ஆர் ஸ்ட்ரெயின் பார்த்துக்குங்க. இன்ஜெக்டட் எ மிக்சர் ஆஃப் heat killed S strain and live R strain bacteria. The mice died. Moreover, he recovered living S bacteria from the dead mice. இறந்து போன எலியிலேருந்து உயிருள்ள எஸ் ஸ்ட்ரெயினை கொடுக்குறாரு. அட பாவிகளா, நான் கொடுத்ததே இறந்து போன எஸ் ஸ்ட்ரெயின், பட் ஆனால் அந்த பாக்டீரியாக்குள்ளே உயிரோட இருக்க எஸ் பாக்டீரியா இருக்குது, எஸ் ஸ்ட்ரெயின் பாக்டீரியா இருக்குது. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? He concluded that the ஆர் ஸ்ட்ரெயின், அதாவது ஹீட் கில் பண்ணின எஸ் ஸ்ட்ரெயின் லிவிங் ஆர் ஸ்ட்ரெயின், ஆர் ஸ்ட்ரெயின் ஓகேங்களா, இந்த மாதிரி ஆர் ஸ்ட்ரெயின் லிவிங்காக உள்ளே போடுறாரு. இந்த எஸ் ஸ்ட்ரெயின்லேருந்து சம் மெட்டீரியல் ஆர் ஸ்ட்ரெயினை எஸ் ஸ்ட்ரெயினாக, உயிருள்ள எஸ் ஸ்ட்ரெயினாக ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிடுச்சு. ஃபார்ம் ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறினா அதுக்கு பேர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஆர் ஸ்ட்ரெயின் எஸ் ஸ்ட்ரெயினாக மாறுது. ஃபிசிக்ஸில் அங்கெல்லாம் கூட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படிப்பீங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுது, கரண்ட்டை கன்வெர்ட் பண்ணுதா, அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம். ஓகே. He concluded that R strain bacteria had somehow been transformed by heat killed S strain bacteria. Some transforming principle, அந்த பிரின்சிபல் என்னன்னு தெரியல. அந்த பிரின்சிபல் ப்ரோட்டீனா டிஎன்ஏவா, அந்த பிரின்சிபல்ங்கிற டேர்ம் எதுக்கு சொல்கிறாங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது அந்த மாலிக்யூலை சொல்கிறாங்க. transferred from heat killed S strain, அதாவது ஹீட் கில் பண்ண எஸ் ஸ்ட்ரெயின்லேருந்து ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் ஆர் ஸ்ட்ரெயினை ஸ்மூத் பாலிசாக்கரைட் சிந்தசிஸ் பண்ண வச்சு விருலண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடுச்சு. திஸ் மஸ்ட் பி டியூ டு த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் எஸ் ஸ்ட்ரெயின்லேருந்து ஆர் ஸ்ட்ரெயினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனதுனால தான் ஆர் ஸ்ட்ரெயின் ஸ்மூத் பாலிசாக்கரைடை சிந்தசிஸ் பண்ணி எஸ் ஸ்ட்ரெயின் விருலண்ட்டாக மாறிடுச்சு. However, the biochemical nature of genetic material was not defined from his experiment. ஸோ இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவ்வளோதான் ப்ரூஃப் பண்ணி விட்டுட்டார். அப்போது பயோகெமிக்கல் நேச்சர் என்ன, ப்ரோட்டீனா, டிஎன்ஏவா, ஆர்என்ஏவா, ப்ரூஃப் இல்லை. சம் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபிள் எஸ் ஸ்ட்ரெயின்லேருந்து ஆர் ஸ்ட்ரெயினுக்கு போய் ஆர் ஸ்ட்ரெயினை எஸ் ஸ்ட்ரெயினாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுச்சு, அவ்வளவுதான். ஆனால் அதோட பயோகெமிக்கல் நேச்சர் என்ன தெரியாது. ஓகே. பயோகெமிக்கல் கேரக்டரைசேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல், இதை பண்ணினது யார்?
ப்ரியர் டு த ஒர்க் இந்த 3 பேர் தான். இவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆஸ்வால்ட் ஓவரி, இது இந்த மாதிரி பேரெல்லாம் பார்த்து தான் மார்வல் பிக்சர்ஸில் ஆஸ்கார்ப்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அந்த ரிசர்ச் சென்டர்ஸ்க்கு பேர் ஆஸ்கார்ப். தெரில, நான் உங்களை டைவர்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்ம திருப்பி கிளாஸ்க்கு வந்துடலாம். ஆஸ்வால்டு ஐவரி, கோலின் மெக்லியார்ட் அண்ட் மேக்லின் மெக்கார்டி, இவங்க 3 பேரோட ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெனட்டிக் மெட்டீரியல் ப்ரோட்டீன் தான் ஸ்ட்ராங்காக எல்லாரும் உலகமே நம்பிக்கிட்டு இருந்துச்சு. சரி, ஏவரி, மெக்லியார்ட், மெக்கார்டி இந்த 3 பேரும் ஒர்க்டு டு டிட்டர்மைன் பயோகெமிக்கல் நேச்சர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் இன் கிரிஃபித்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ கிரிஃபித்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் அந்த ஆர் ஸ்ட்ரெயினை எஸ் ஸ்ட்ரெயினாக மாற்றினது யார் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறாங்க. They purified biochemicals, that is proteins, DNAs, RNAs, இன்னும் some other things, fatty acids அந்த மாதிரிலாம், அமினோ ஆசிட்ஸ், ஓகே, நைட்ரோஜன் பேசஸ், அந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து எடுத்தாங்க. ஃப்ரம் த ஹீட் கில்டு எஸ் செல்ஸ், ஹீட் கில் பண்ண எஸ் செல்ஸில் இருக்க ஏதோ ஒன்று தானே ஆர் ஸ்ட்ரெயினை எஸ் ஸ்ட்ரெயினாக மாற்றுது. அப்போ அந்த எஸ் ஸ்ட்ரெயினில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய சாரி இங்கே நியூக்ளியஸ் இருக்காது. பாக்டீரியாவில் நியூக்ளியஸ் இருக்காது. பாக்டீரியா இஸ் ப்ரோகேரியாட். நியூக்ளியஸ் இருக்காது. இன்ஸ்டட் நியூக்ளியாய்டு இருக்கும். அதில் ப்ரோட்டீன், டிஎன்ஏ, ஆர்என்ஏ எல்லாமே இருக்கும். ஸோ எஸ்எல்லேருந்து ப்ரோட்டீன், டிஎன்ஏ, ஆர்என்ஏ எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி எடுக்கிறாங்க. டு சி விச் ஒன் குட் டிரான்ஸ்ஃபார்ம் லைவ் ஆர் செல்ஸ் இன்டு எஸ் செல்ஸ். உயிரோடு இருக்கக்கூடிய ஆர் செல்ஸை எஸ் செல்ஸாக ப்ரோட்டீன் மாற்றுதா, டிஎன்ஏ மாற்றுதா, ஆர்என்ஏ மாற்றுதா, 3ல் 1 பார்த்துருவோம் அப்படின்னு களத்தில் குதிச்சிட்டாங்க. They discovered that DNA alone from S bacteria, S bacteriaவில் இருக்கக்கூடிய DNA மட்டும்தான் ஆர் பாக்டீரியாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் பீப்புள் இதை நம்பலை. ஏன் நம்பலை? இது கன்ஃபியூஷனை தான் ஏற்படுத்துச்சு. அவங்க தான் ப்ரோட்டீன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்களே. தூக்கத்தில் இருக்கவங்கள எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது. காலையில் ஒரு குழந்தை தூங்கிட்டுருக்கோம், அசந்து தூங்குகிற குழந்தை, அடித்து போட்ட மாதிரி தூங்குகிற குழந்தைய கூட கண்ணை எழுந்திரி அப்படின்னா டக்குன்னு எழுந்திரிச்சிருவாங்க. அதான் தூங்குறவங்கள எழுப்பிடலாம். ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறாங்கல்ல, எழுந்திரிப்பானா அவன் காதில் நல்லா விழும், அம்மா எழுப்புறாங்க, அப்பா எழுப்புறாங்கன்னு. பட் ஸ்டில் தே ஆர் ஸ்லீப்பிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? தே ஆர் ஆக்டிங் ஆஸ் தே ஆர் ஸ்லீப்பிங். தூங்குற மாதிரி நடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போது பீப்புள் என்ன பண்ணுறாங்க? ப்ரோட்டீன் தான் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல்னு கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கக்கிட்ட போய் ஏவரி, மெக்லியார்ட், மெக்கார்டி ப்ரோட்டீன் இல்லைங்க டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல், டிஎன்ஏ தான் அப்படின்னு சொன்னால் எப்படி நம்புவாங்க சயின்டிஸ்ட்டும் மக்களும்? ஏன்னா அவங்களாம் ப்ரோட்டீன் தானே ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. முடியாது, நம்ப முடியாது. கடவுளே சொன்னாலும் அவங்கள நம்ப வைக்கவும் முடியாதுங்கிற மாதிரி ஆகிப்போகுது. பரவாயில்ல, இப்போ பார்க்கலாம். They also discovered that protein digesting enzymes, that is protease, and RNA digesting enzyme RNases did not affect transformation. இந்த இடத்துல பாதியாக படித்தா விளங்காமல் போயிடும். டிட் நாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் படிங்க. They also discovered that இருக்குது. தட்டை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் டைஜஸ்டிங் என்சைம் ப்ரோட்டியேசஸையும் RNA டைஜஸ்டிங் என்சைம் RNaஸையும் கண்டுபிடிச்சாங்கன்னு வந்துடும் இல்லையா மீனிங்கு. ஆனால் அப்படி இல்லை, அதை கண்டுபிடிச்சதெல்லாம் வேறவங்க. தே ஆல்சோ டிஸ்கவர்ட் தட், இது இருக்குது பார்த்துங்க, இதுதான் மீனிங்கை மாற்றுது. ப்ரோட்டீன் டைஜஸ்டிங் என்சைமோ RNA டைஜஸ்டிங் என்சைமோ டிரான்ஸ்ஃபர்மேஷனை அஃபெக்ட் பண்ணலைங்கிறத கண்டுபிடிச்சாங்க. என்சைமை கண்டுபிடிக்கல அவங்க. தே ஆல்சோ டிஸ்கவர்ட் தட், எதை கண்டுபிடிச்சாங்க? ப்ரோட்டீன் டைஜஸ்டிங் என்சைம்ஸ் அண்ட் RNA டைஜஸ்டிங் என்சைம்ஸ் டிட் நாட் அஃபெக்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனை அது பாதிக்கலை. So the transforming substances was not a protein or RNA. Digestion with DNAs did inhibitனா ஸ்டாப் பண்ணுறது, அந்த மாதிரி அர்த்தம். Transformation, suggesting that DNA caused the transformation. ஸோ DNA தான் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நடத்துதுன்னு இந்த என்சைம்ஸை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. They concluded that DNA is the hereditary material, but not all biologists were convinced. ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? ப்ரோட்டீன் தான் நம்பிட்டுருக்காங்க. Can you think of any differences between DNAs and DNAs? இங்கே பாருங்கள், டிஎன்ஏஸ்னால் ஏஎஸ்சி, ஸ்மால் ஏஎஸ்சி சஃபிக்ஸில் முடிஞ்சால் என்சைம், டிஎன்ஏவை டைஜஸ்ட் பண்ணுற என்சைம். டிஎன்ஏஸ்னால் ப்ளூரல் ஆஃப் டிஎன்ஏ,
சரி சார், இந்த இடத்துல நீங்கள் லைன்ஸ்லாம் சொன்னீங்க, இந்த கடைசி இந்த பேராகிராஃபில் ஒன்றும் விளங்காத மாதிரி இருக்கே, பயாலஜிஸ்ட்டுக்கே புரியல, எங்களுக்கு எப்படி புரியும், கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஏவரி, மெக்லியாட், மெக்கார்ட்டி 3 பேரும் என்ன பண்ணாங்க, இப்படி ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிட்டாங்க. அதில் ஆர் ஸ்ட்ரெயின் சொரியாக பிடிச்சிருக்கா, ஆர் ஸ்ட்ரெயினை போட்டாங்க. ஓகேங்களா? சரி, இப்போது எஸ் ஸ்ட்ரெயின் இருக்கு இல்லையா, எஸ் ஸ்ட்ரெயினையும் போட்டாங்க. இதில் ஆர்என்ஏஸ் போட்டுருவாங்க. ஆர்என்ஏஸ் ஓகேங்களா, ஆர்என்ஏஸ் போட்டுருவாங்க. இந்த ஆர்என்ஏஸ் போய் என்ன பண்ணும், பிடிச்சி ஆர்என்ஏவை பூரா டைஜஸ்ட் பண்ணிடும். இப்போ என்ன நடந்துச்சு, ஆர்என்ஏஸை பூரா டைஜஸ்ட் பண்ணிடுச்சு. இதில் இந்த சொறி பிடிச்ச ஆர் டைப்பு எஸ் டைப்பாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ ஆர்என்ஏவை டைஜஸ்ட் பண்ணிடுச்சு. ஆர்என்ஏ இல்லை. இப்போ ஆர்என்ஏ இல்லை. இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ ஆல்சோ ஆர் டைப் எஸ் டைப்பாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போது உங்களுக்கு ஆர்என்ஏ ட்ரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் கிடையாது. ஏன்னா ஆர்என்ஏ இல்லை. இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ ஆல்சோ ஆர் டைப் ஹேஸ் பின் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு எஸ் டைப். தென் ஆர்என்ஏ இஸ் நாட் அ ட்ரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல். ஓகே, திருப்பியும் என்ன பண்ணுவாங்க, எஸ் ஸ்ட்ரெயின்லேருந்து எடுத்த புரோட்டீன், ஆர்என்ஏ, டிஎன்ஏஸ் இந்த 3ஐயும் போட்டு புரோட்டியேஸ் என்சைம் கொடுப்பாங்க. புரோட்டியேஸ் என்சைம் என்ன பண்ணும், புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணிடும். புரோட்டீன் இல்லாமல் பண்ணிடும். டைஜஸ்ட் பண்ணிடுச்சுன்னா புரோட்டீன் இல்லாமல் பண்ணிடுச்சு. அப்புறம் அது புரோட்டியேஸ் என்சைம்லாம் இல்லாமல் இருக்கும்போது புரோட்டீனும் இல்லை. இப்போ அதில் ஆர் ஸ்ட்ரெயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எஸ் ஸ்ட்ரெயினோட எஸ் ஸ்ட்ரெயின் இப்போவும் ஆர் ஸ்ட்ரெயினை என்னவா மாற்றிடுச்சு, எஸ் ஸ்ட்ரெயினாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அப்போ புரோட்டீனும் கிடையாது. புரோட்டீன் இஸ் ஆல்சோ நாட் த ட்ரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல். ஏன்னா நான் புரோட்டியேஸ் போட்டேன், புரோட்டீன் எல்லாம் காணா போயிட்டுச்சு. எஸ் ஸ்ட்ரெயினில் இருக்க புரோட்டீன் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் வித் த ஹெல்ப் ஆஃப் புரோட்டியேஸ் என்சைம். ஸ்டில் ஆர் ஸ்ட்ரெயின் எஸ் ஸ்ட்ரெயினாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ புரோட்டீன் ட்ரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் கிடையாது. சரி, இப்போது எஸ் ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடியதில் நான் டிஎன்ஏஸ் போடுறேன், டிஎன்ஏஸ் என்சைம் போடுறேன். அது போய் டிஎன்ஏவை டைஜஸ்ட் பண்ணிடுச்சு. அப்புறம் ஆர் ஸ்ட்ரெயினை போட்டால் ஆர் ஸ்ட்ரெயினாகவே இருக்குது. ஆடங்கொக்கமக்கா, டிஎன்ஏ தான்ப்பா ஆர் ஸ்ட்ரெயினை எஸ் ஸ்ட்ரெயினாக மாற்றுது அப்படின்னு அவங்க ப்ரூஃப் பண்ணாங்க. பட் இதெல்லாம் நான் சொன்னால் இப்போ உங்களுக்கு கூட லைட்டாக டவுட்டாக தான் இருக்கும். இது ஒன்றும் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து சொல்லுங்களேன் சார்னு சில பேர் கேட்பீங்க. அந்த சில பேர் மாதிரி தான் இந்த பயாலஜிஸ்ட்டு. எல்லா பயாலஜிஸ்ட்டையும் அவங்களால நம்ப வைக்க முடியல. ஏய், நீ என்னமோ என்சைம்லாம் போட்டு வித்தை காமிக்கிற, இதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த எல்லா பயாலஜிஸ்ட்டும் இதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ திருப்பி சொல்கிறேன், ஆர்என்ஏஸ் என்சைம் எஸ் ஸ்ட்ரெயினில் இருக்கக்கூடிய ஆர்என்ஏவெல்லாம் டைஜஸ்ட் பண்ண வச்சுட்டு அப்புறம் ஆர்என்ஏ இல்லாத எஸ் ஸ்ட்ரெயினை வச்சு ஆர் ஸ்ட்ரெயினை இன்ஃபெக்ட் பண்ணாங்க. ஆர் ஸ்ட்ரெயின் எஸ் ஸ்ட்ரெயினாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. தென் புரோட்டியேஸ் என்சைமை மட்டும் கொடுத்து எஸ் ஸ்ட்ரெயினில் இருக்க ப்ரோட்டீனை பூரா ரிமூவ் பண்ணிவிட்டு எஸ் ஸ்ட்ரெயினை வச்சு ஆர் ஸ்ட்ரெயினை இன்ஃபெக்ட் பண்ணாங்க. ஆர் ஸ்ட்ரெயின் எஸ் ஸ்ட்ரெயினாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அப்போ ப்ரோட்டீன் ஆர் ஸ்ட்ரெயினை எஸ் ஸ்ட்ரெயினாக கன்வெர்ட் பண்ணலை. ஏன்னா ப்ரோட்டீன் இல்லாதப்போ கூட டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது. ஆர்என்ஏ இல்லாதப்பையும் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது. சரி, டிஎன்ஏஸ் கொடுத்து டிஎன்ஏவை டைஜஸ்ட் பண்ணாங்க. ஆர் ஸ்ட்ரெயினாகவே தான் இருந்துச்சு. எஸ் ஸ்ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் ஆர் ஸ்ட்ரெயினால் எஸ் ஸ்ட்ரெயினாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியலை. காரணம், டிஎன்ஏவை நம்ம டைஜஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம இல்லை, ஏவரி, மெக்கார்ட்டி டைஜஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வித்தவுட் டிஎன்ஏ ஆர் ஸ்ட்ரெயின் எஸ் ஸ்ட்ரெயினாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலை. அப்போ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணது டிஎன்ஏ தான் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு அவங்க வந்தாங்க. எல்லா பயாலஜிஸ்ட்டும் இதை அக்செப்ட் பண்ணிக்கல. நெக்ஸ்ட், த ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் டிஎன்ஏ. ஃபைனல், த அன்இக்வோக்கல் ப்ரூஃப். சந்தேகமே இல்லை, இனிமே உங்களுக்கு கன்ஃபியூஷனே கிடையாது. சந்தேகமே இல்லாத சாட்சி, ஓகேயா, த அன்இக்வோக்கல் ப்ரூஃப், ஆதாரம் கிடச்சிருச்சு. That DNA is the genetic material came from the experiment of Hershey and Chase. Alfred Hershey and Martha Chase in 1952. இது நீட் கொஷினில் கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியலுங்கிறதுக்கான அன்இக்வோக்கல் ப்ரூஃப் கொடுத்தது ஆல்ஃப்ரெட் ஹெர்ஷி அண்ட் மார்த்தா சேஸ். ஸோ ஹெர்ஷி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு இதை சொல்லுவாங்க.
They worked with viruses that infect bacteria, that is called bacteriophage. அவங்க என்ன ஆர்கானிசம் யூஸ் பண்ணாங்கன்னா கேட்பாங்க. bacteriophage and bacteria ஞாபகம் வச்சுக்கோங்க. bacteriophage அப்படிங்கிறது பாக்டீரியாவை கொல்லக்கூடிய வைரஸஸை bacteriophage அப்படின்னு சொல்லுவோம். The bacteriophage attaches to bacteria. இந்த இதில் முதல்ல நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். This is bacteria. பாக்டீரியாவுக்குள்ளே பாக்டீரியல் டிஎன்ஏ இருக்கும். பாக்டீரியோஃபேஜுங்கிறது இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. முதல்ல பாக்டீரியோஃபேஜ் வந்து என்ன பண்ணுது? பாக்டீரியாவில் அட்டாச் பண்ணும். அட்டாச் பண்ணி டிஎன்ஏவை மட்டும்தான் உள்ளே அனுப்பும். ப்ரோட்டீன் கோட்டு உள்ளே வராது. எப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. கொரோனா வேக்சின் போடுறாங்க. அப்போ என்ன ஆகுது? மருந்து மட்டும்தான் உள்ளே போகுது. அந்த இன்ஜெக்ஷனும் சேர்ந்தா உள்ளே போகுது. அந்த மாதிரி தான் ஒரு பாக்டீரியோஃபேஜ் போய் ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணும்போது ஜெனட்டிக் மெட்டீரியலை மட்டும்தான் உள்ளே அனுப்போம். ப்ரோட்டீன் கோட்டு உள்ளே போக முடியாது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? இட்ஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் தென் என்டர்ஸ் த பாக்டீரியல் செல். உள்ளே போன ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன தெரியுமா பண்ணும்? இட் வில் டேக் சார்ஜ் ஆஃப் த என்டையர் செல். வைரஸோட டிஎன்ஏ பாக்டீரியாக்குள்ளே போய் பாக்டீரியாவோட டிஎன்ஏவை ஃபுல்லாக இதோட கண்ட்ரோல் கொண்டு வந்து ஃபுல்லாக வைரஸோட டிஎன்ஏ வைரஸோட ப்ரோட்டீன் கோட்டா லைட்டிக் சைக்கிள் சிந்தசிஸ் பண்ணி பாக்டீரியாவை உடச்சிக்கிட்டு ஆயிரக்கணக்கான பாக்டீரியோஃபேஜ் வெளியே வரும். ஓகேங்களா? லைட்டிக் சைக்கிள் நடக்கும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். இதை யூஸ் பண்ணி இப்போ வைரஸில் ரெண்டு ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. ஒன்று நடுவில் அந்த டபிள்யூவை சைடில் போட்டிருக்க மாதிரி போட்டிருக்கேன்ல, மாதிரி போட்டிருக்கேன்ல, அது டிஎன்ஏ. வெளியில் நான் உள்ளே போகாது, இன்ஜெக்ஷன் போட்டால் மருந்து மட்டும்தான் உள்ளே போவோம், இன்ஜெக்ஷன் உள்ளே போகாதுன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி இருக்கிறது ப்ரோட்டீன். ரெண்டு பார்ட் தான். சிம்பிளஸ்ட் ஸ்ட்ரக்சர் தான் வைரஸ். இப்போ டிஎன்ஏவா ப்ரோட்டீனாங்கிறது தானே கேள்வி. ஆர்என்ஏவை பற்றி யாருக்கும் பிரச்சனை இல்லை. அதாவது எஸ்ட்ரெயினா ஆர் ஸ்ட்ரெயினை எஸ்ட்ரெயினாக கன்வெர்ட் பண்ணது டிஎன்ஏவா ப்ரோட்டீனாங்கிறது தானே கேள்வி. அது என்னன்னு தெரிஞ்சால் எது ஜெனட்டிக் மெட்டீரியலுங்கிற கன்க்ளூஷன் வந்துடும்ல. அப்போ டிஎன்ஏ ப்ரோட்டீன் மட்டும் இருக்கிறது டிஎன்ஏவா ப்ரோட்டீனாங்கிறது தான் கேள்வி. டிஎன்ஏவும் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்கிற ஒரு ஆர்கானிசம் எது? ஆர்கானிசம்னு சொல்ல முடியாது, வைரஸ். ஓகேங்களா? சரி. So the bacterial cell treats with viral genetic material as if it was its own and subsequently manufactures more virus particles. So வைரஸோட டிஎன்ஏ உள்ளே போனதும் பாக்டீரியல் டிஎன்ஏவை வைரஸ் என்ன பண்ணிடுது? அதோட ஓன் டிஎன்ஏவாக மாற்றி நிறைய வைரஸஸை உள்ளே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. ஹெர்சி அண்ட் சேஸ் ஒர்க்டு டு டிஸ்கவர் வெதர் இட் வாஸ் ப்ரோட்டீன் ஆர் டிஎன்ஏ ஃப்ரம் வைரஸஸ் தட் என்டர்ட் த பாக்டீரியா. பாக்டீரியாக்குள்ளே போனது ப்ரோட்டீனா வைரஸா? அப்போ யார் உள்ளே போனாங்களோ அவங்க தான் ஜெனட்டிக் மெட்டீரியல். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு களத்தில் இறங்கிட்டாங்க ஹெர்ஷியும் சேஸும். சரி. தே க்ரூ சம் வைரஸஸ் ஆன் மீடியம் தட் கண்டைன் ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் அண்ட் சம் அதர் ஆன் த மீடியம் தட் கண்டைன் ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர். இப்போ என்ன சொல்கிறாங்க? 2 பெட்ரி பிளேட்டை எடுத்துக்கிறாங்க, 2 டெஸ்ட் டியூபே எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? டெஸ்ட் டியூபுக்கும் பெட்ரி பிளேட்டுக்கும் மீடியமாக ஒரு சைஸ் வரைஞ்சிட்டேன். ஓகே. இப்போ ரெண்டுலேயும் பாக்டீரியோஃபேஜை போடுறாங்க. ரெண்டுலேயுமே பாக்டீரியோஃபேஜ் போடுறாங்க. ஓகே, பாக்டீரியோஃபேஜ் இதெல்லாம் அப்படி தான் நீங்கள் நம்பணும். இதில் ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் ஒரு மீடியத்தில் போடுறாங்க, இன்னொன்றில் ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் இன்னொரு மீடியத்தில் போடுறாங்க. அவ்வளோதான். ஒரு மீடியம்னா வளர்றது, அந்த பாக்டீரியோஃபேஜ் வளர்கிற இடத்துக்கு பேர் மீடியம். அந்த மெட்டீரியலில் வளரும். ஒன்றில் ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் போடுறாங்க, இன்னொன்றில் ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபரில் வளர்க்குறாங்க. இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப். ஓகேங்களா? ஓகே. வைரஸஸ் க்ரோன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் இந்த ஃபஸ்ட்டு வரைஞ்சிருக்கேன்ல, இது கண்டைன்ஸ் பாஸ்பரஸ் பட் ப்ரோட்டீன் டஸ் நாட். ப்ரோட்டீனில் பாஸ்பரஸே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது என்ன சொல்கிறாங்க? நான் ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் எதில் போட்டனோ அந்த மீடியத்தில் வளர்ந்த வைரஸஸில் பாக்டீரியோஃபேஜில் டிஎன்ஏல ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் இருந்துச்சு, ப்ரோட்டீனில் கிடையாது. ஏன்னா ப்ரோட்டீனில் பாஸ்பரஸே இல்லை. ப்ரோட்டீன் கோட்டில் ரேடியோ ஆக்டிவிட்டி வரலை. காரணம் என்ன? பாஸ்பரஸ் இஸ் ஒன்லி ப்ரெசன்ட் இன் டிஎன்ஏ. டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? நியூக்ளியோடைட். நியூக்ளியோடைட்னா என்ன? சூப்பர்மேன், எஸ்பிஎன், சுகர் பாஸ்பேட் நைட்ரஜன் பேஸ். ஸோ அந்த பாஸ்பேட்டில் போய் ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பேட் உட்காந்துக்கும். பட் ப்ரோட்டீனில் பாஸ்பரஸே கிடையாது.
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. Similarly, viruses grown on radioactive sulfur contain radioactive protein but not radioactive DNA. ஸோ இங்கே இருக்கிற வைரஸஸை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரோட்டீனில் மட்டும் ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் இருக்கும், டிஎன்ஏல இருக்காது. ஏன்னா டிஎன்ஏல சல்ஃபருங்கிற ஒரு பயோமாலிக்யூல், அந்த அயானே கிடையாது, சல்ஃபரே கிடையாது எதில், டிஎன்ஏல. ஸோ டிஎன்ஏ ஒன்லி கண்டைன்ஸ் பாஸ்பேட், மீன்ஸ் அதில் மற்றதும் இருக்கும், சுகரு, நைட்ரோஜன் பேஸ் இதெல்லாம் இருக்கும். பாஸ்பேட்டு டிஎன்ஏல இருக்குது, ப்ரோட்டீனில் இல்லை. சல்ஃபர் ப்ரோட்டீனில் இருக்குது, டிஎன்ஏல கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்போது ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபரில் வளர்ந்ததில் ப்ரோட்டீன் கோட் ரேடியோ ஆக்டிவிட்டியோடு இருக்கும், டிஎன்ஏ ரேடியோ ஆக்டிவிட்டியோடு இருக்காது. ஏன்னா டிஎன்ஏக்கு சல்ஃபர் கிடையாது. ரேடியோ ஆக்டிவ் ஃபேஜஸ் வேர் அலோடு டு அட்டாச் ஈகோலை பாக்டீரியா. நான் இதை பாருங்கள், சி இந்த பாக்டீரியா சல்ஃபர் கண்டெய்னிங் பாக்டீரியா S35, இது கொஷினில் கேட்பாங்க பார்த்துங்க. S35, P32, P பவர் 32, S பவர் 35 இருக்குது அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி. இந்த இதில் சல்ஃபர் இருக்குன்னா ப்ரோட்டீன் கோட் மட்டும்தான் ரேடியோ ஆக்டிவிட்டியோடு இருக்குது. இவங்க இதில் பாஸ்பேட் இருக்குன்னா டிஎன்ஏ மட்டும்தான் ரேடியோ ஆக்டிவிட்டியோடு இருக்குது. ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க ரேடியோ ஆக்டிவிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க. அப்போது இது வந்து எந்த மீடியத்தில் வளர்ந்தாங்க, சல்ஃபர் கண்டெய்னிங் மீடியத்தில் வளர்ந்தாங்க. இது வந்து ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் உள்ள மீடியத்தில் வளர்த்தது. இது வந்து ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பேட் உள்ள பாஸ்பரஸ் உள்ள மீடியத்தில் வளர்த்தது. ஓகேங்களா? சரி, இப்போ ரெண்டையும் வச்சு பாக்டீரியாவை தனித்தனியாக அட்டாக் பண்ண வைக்கிறாங்க. சரி, தென் த இன்ஃபெக்ஷன் ப்ரொசீடட், இன்ஃபெக்ஷன் போய்கிட்டு இருக்கு. த வைரல் கோட் வேர் ரிமூவ்டு ஃப்ரம் பாக்டீரியா பை அஜிடேட்டிங் தெம் இன் எ பிளண்டர். நமக்கு தெரியும் வைரஸ் கோட் உள்ளே போகாது, அதாவது ப்ரோட்டீன் கோட் உள்ளே போகாது, டிஎன்ஏ மட்டும்தான் உள்ளே போகும். அப்போ வைரஸோட ப்ரோட்டீன் கோட் வந்து பிளண்டிங் அப்படின்னா இப்படி ஷேக் பண்ணுவாங்க. அப்படி ஷேக் பண்ணும்போது அந்த பாக்டீரியல் செல்வால்லேருந்து உள்ளே போனது உள்ளே போயிடுச்சு, சர்ஃபேஸில் ஒட்டிகிட்டு இருக்கிறது தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஓகேங்களா? அஜிடேட்டர் வச்சு, அஜிடேட்டிங்னா அப்படியே குலுக்கிறது. சரி, த வைரஸ் பார்ட்டிகிள்ஸ் வேர் செப்பரேட்டட் ஃப்ரம் த பாக்டீரியா பை ஸ்பின்னிங் தெம் இன் சென்ட்ரிஃபியூஜ். ஸோ இப்போ சென்ட்ரிஃபியூஜில் வச்சு கிடுக்கிடுன்னு சுற்றும் போது லோ மாலிகுலர் வெயிட் இருக்கிறதெல்லாம் மேலே மிதந்து போயிடும். இந்த சென்ட்ரிஃபியூஜ்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பைடர் மேனு, மிருதன் படம் இதிலெல்லாம் வந்து காமிப்பாங்க. டெஸ்ட் டியூப்பில் லிக்விடெல்லாம் ஊற்றி அதில் அந்த பாக்டீரியா வைரஸ் எல்லாம் போட்டு கரன்னு சுற்றணுன்னா அந்த லிக்விடுக்கு மேலே எப்படி வெண்ணெய் வந்து மோரில் மேலே வந்து மிதக்குது, அந்த மாதிரி மாலிகுலர் வெயிட் கம்மியாக இருக்கிறதெல்லாம் மேலே மிதக்கும், மாலிகுலர் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறதெல்லாம் அடியில் போய் ப்ரிசிபிட்டேட் ஆகிடும். ஓகேங்களா? அதான் சென்ட்ரிஃபியூஜ் அப்படிங்கிற எக்யூப்மெண்ட். Bacteria which was infected with viruses that had radioactive DNA were radioactive. Radioactive DNA ஓட இருந்த வைரஸ் அட்டாக் பண்ண பாக்டீரியா ரேடியோ ஆக்டிவாக இருக்குது, இண்டிகேட்டிங் தட் டிஎன்ஏ வாஸ் த மெட்டீரியல் தட் பாஸ்ட் ஃப்ரம் வைரஸ் டு பாக்டீரியா. வைரஸ்லேருந்து பாக்டீரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனது டிஎன்ஏ தான் ப்ரூஃப் கிடச்சிருச்சு. Bacteria that were infected with viruses that had radioactive protein were not radioactivity because this indicate the protein did not enter the bacteria from the virus. DNA is therefore the genetic material that is passed from virus to bacteria. வைரஸ்லேருந்து பாக்டீரியாவுக்கு போனது டிஎன்ஏ தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், திருப்பி சொல்கிறேன். சி இதில் வந்து சல்ஃபர் கண்டெய்னிங் ப்ரோட்டீன் தான், எல்லாமே ப்ரோட்டீனில் தான் சல்ஃபர் இருக்குது. ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் உள்ள மீடியத்தில் வளர்த்த பாக்டீரியோஃபேஜ், ப்ரோட்டீன் கோட் வெளியவே இருந்துச்சு. டிஎன்ஏல சல்ஃபர் கிடையாது, அதனால் அதில் ரேடியோ ஆக்டிவிட்டி இல்லாத டிஎன்ஏ தான் உள்ளே போயிருக்கு. இதில் பாருங்கள், ப்ரோட்டீன் அதாவது பாஸ்பரஸ், ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் உள்ள மீடியத்தில் வளர்த்தது, டிஎன்ஏ மட்டும்தான் பாஸ்பேட்டோட இருக்குது, அதனால் டிஎன்ஏ ரேடியோ ஆக்டிவிட்டியோட ஆயிடுச்சு. எதுவாக இருந்தாலும் ப்ரோட்டீன் கோட் உள்ளே போகாது, டிஎன்ஏ மட்டும் உள்ளே போயிருக்கு. சரி, இந்த டிஎன்ஏ ஃபர்தராக அட்டாக் பண்ணும், பாக்டீரியாவை அட்டாக் பண்ணி பாக்டீரியோஃபேஜ் எல்லாம் உருவாக்கி அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரும். அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கியிருக்கும். பாக்டீரியாஃபேஜ் பாக்டீரியாவை உடச்சிக்கிட்டு ஃபார்ம் ஆகி வெளியே வந்திருக்கும். இதுவும் அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கியிருக்கும். இப்போது இந்த வைரஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏலையோ இல்லை வைரஸ்லையோ ரேடியோ ஆக்டிவிட்டி இல்லை. பட் இந்த வைரஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ அதில் ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்குது. அப்போது டிஎன்ஏ ஒரு ஜென்ரேஷன்லேருந்து, இது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்னா இது செகண்ட் ஜென்ரேஷன் வைரஸ் பாக்டீரியாக்குள்ளே ஃபார்ம் ஆகி வெளியே வந்திருக்கு. அந்த டயக்ராம் நமக்கு காமிக்கல.
DNA transferred from one generation to another generation. ஓகேங்களா? பட் இங்கேயும் டிஎன்ஏ தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ இங்கே ரேடியோ ஆக்டிவிட்டி இல்லை, அடுத்த ஜென்ரேஷனில் ரேடியோ ஆக்டிவிட்டி இல்லை. இங்கே டிஎன்ஏல ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்குது, அடுத்த ஜென்ரேஷனில் ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்குது. அப்போ டிஎன்ஏ தான் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தப்படுது. ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பாக்டீரியாக்குள்ளே என்டர் பண்ணுறவங்க தான் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஏன்னா அவங்க தான் பாக்டீரியாவை என்னவா மாற்ற முடியும், ஆர் ஸ்ட்ரெயினை எஸ் ஸ்ட்ரெயினாக மாற்றிருக்க முடியும். அப்போ பாக்டீரியாக்குள்ளே போனது யார்? ரேடியோ ஆக்டிவிட்டியோடு இருக்கக்கூடிய டிஎன்ஏ தான் உள்ளே போயிருக்கு. இங்கேயும் ரேடியோ ஆக்டிவிட்டி இல்லாத டிஎன்ஏ தான் உள்ளே போயிருக்கு. இங்கே ப்ரோட்டீன் கோட் ரெண்டுலேயுமே உள்ளே போகலை. அப்போ ப்ரோட்டீன் ஆர் ஸ்ட்ரெயினை எஸ் ஸ்ட்ரெயினாக மாற்றியிருக்க வாய்ப்பு இல்லை. டிஎன்ஏ தான் ஆர் ஸ்ட்ரெயினை எஸ் ஸ்ட்ரெயினாக மாற்றிருக்கோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்போது டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியாச்சு. யார் அந்த 3 பேர் யார்? மெக்லியாட், மெக்கார்டி, ஏவரி. சாரி ஐயோ, ஹெர்ஷி அண்ட் மார்ஸ். நல்லா சொன்னோம் போங்க. ஹெர்ஷி அண்ட் சேஸ் தான் அன்ஈக்குவோக்கல் ப்ரூஃப் கொடுத்தாங்க. அன்ஈக்குவோக்கல் ப்ரூஃப் சொன்னது ஹெர்ஷி அண்ட் சேஸ் தான். ஸோ டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறதுக்கு சந்தேகமே இல்லாத ப்ரூஃப் ஆதாரத்தை கொடுத்தது ஹெர்ஷி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் நான் இதை ரெக்கார்டட் வீடியோவாக போட்டுருவேன். ஓகேங்களா? RNA வேர்ல்டு வரைக்கும் ரெக்கார்டட் வீடியோவாக இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நாளைக்கு காலையில் மார்னிங் நமக்கு லைவ் கிளாஸ் இருக்குது. ஓகே, வித் திஸ் வி கம்ப்ளீட் த செஷன். இன்றைக்கி செஷன் இதோட முடிச்சுக்கலாம்.